வீட்டுக்கு ரூல்ஸ் போட்டா எப்படி இருக்கும்? ஸ்கூலுக்கு போற நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒன்னாவது செய்யற வேலை என்ன? பேக கழட்டி ஒன்னாவது வச்சாதான் நிம்மதியே. அப்படியா இல்லையா? ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட தாய் இருக்கிறாங்களே, ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹன். உங்களோட உம்மா உங்களை சுமந்தாங்க எப்படி தெரியுமா? வஹ்னன் அலா வஹன். மிச்சமே பலகீனப்பட்டு, நிறைய கஷ்டப்பட்டு. அல்லாஹ் 2 தடவை சொல்றேன் இந்த வார்த்தையை, வஹ்னன் அலா வஹன். பலகீனத்துக்கு மேல பலகீனம். லேசான ஒரு விஷயம் அல்ல. வயிற்றுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஒரு 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ புள்ள இப்படி இருக்கும். வயிறு வந்து 9 மாசமா விரும்பியோ இல்லையோ அந்த புள்ள உள்ளுக்கு இருக்கிற காலம் வரைக்கும் எலும்பினாலும் புள்ள இருக்கும் உள்ளுக்க. நைட்டுக்கு தூங்க போகல மட்டும் புள்ளைய எடுத்து ஓரமாக்கி வச்சுட்டு தூங்கலுமா? சாப்பிடும் போது சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பேக் ஒன்று எங்களுக்கு போட்டுட்டு ஒரு அரவர் நடக்கிறதே அவ்வளோ கஷ்டமேண்டா. 9 மாதங்களாக 10 மாதங்களாக ஒரு தாய் தன்னுடைய புள்ளைய சுமக்கிறாங்கண்டா இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. தூங்கும் போது விருப்பம் மாதிரி திரும்பேலா, புள்ள நசிஞ்சிரும். சரி, புள்ளுக்கு எரிக்கும் போது ஒரு 3 மாசத்துக்கு பிறகு புள்ள என்ன செய்யும்? அசைவுகள் ஆரம்பிக்கும். 4, 5, 6 மாசம் ஆகும் போது புள்ள உதைக்கும், தள்ளும். எந்த உமாவது புள்ள உதைக்குதுன்னு கோவப்படுவாங்களா? ரசிப்பாங்க. நீங்க உதைக்கிறத ரசிப்பாங்க, கையை வச்சு ரசிப்பாங்க. புள்ள உதைக்குதுன்னு சந்தோஷப்படுவாங்க. யாரு சரி, வாங்களே வெளியே, உதைக்கிறீங்க தானே, வா வெளியே வரக்கான்னு நானும் உதைக்கிறேன். அப்படியா இல்ல. தாய் வந்து நீங்க உதைச்சதையும் ரசிச்சவங்க, நீங்க தள்ளினாலும் வருத்தமா இருந்தாலும் பொறுத்தவங்க. உலகத்திலே உள்ள ஆகப்பெரிய வேதனை, உலகத்துல உள்ள ஆகப்பெரிய வேதனை பிரசவ வேதனை. ஒரு குழந்தைய பிரசவம் செய்யும் போது வரக்கூடிய அந்த வலி, அதையும் தாங்கி கொண்டு உங்களைய பெத்தெடுத்தவங்க. சரி, நீங்க உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய கொஸ்டின், இந்த தாய்க்கு அவங்கள திருப்திப்படுத்துவதற்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்கு, இந்த வயசுல உள்ள 15, 16, 17 வயசு பிள்ளைகள் எல்லாம் எதிர்கால ஒரு 25 வயசுல கல்யாணம் முடிக்க போறீங்கடா, அப்ப யார முடிக்கிறேன்னு இப்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தப்பித்தவரை ஏதோ உண்டு என்ன, அதான் முடிவில்லை. சும்மா சான்ஸுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு பொம்பளை புள்ளை உண்டு உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு வைங்களே, பேசுறதுக்கு ஃபோன் நம்பர் கிடைச்சிட்டு. சிந்தனை எல்லாம் அவ சந்தோஷப்படுத்துறது எப்படி, அவ மகிழ்விக்கிறது எப்படி, அவ இம்ப்ரெஸ் பண்றது எப்படி, அவக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது எப்படி. என்றைக்காவது ஒரு நாள் பாய்ஸ், உங்களுக்காக வாழ்ந்த உங்களோட உம்மாவை, உங்களுக்காகவே தியாகம் செஞ்சுட்டு இருக்கிற உங்களோட தாயை, ஏண்ட உம்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக நான் என்ன செய்யணும் என்று எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க?